ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ராகி நைட்டே ஊற வச்சுருந்தேங்க. காலையில் ராகி தோசை சுட்டுக்கலான்னு சொல்லிட்டு மாவு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் ஒரு கொஞ்சமாக எடுத்து வெளியே வச்சுட்டேங்க. ஸோ இந்த அரைச்ச மாவு என்ன பண்ணால் எடுத்து ஊற்றிட்டு இந்த புளிச்ச மாவையும் எடுத்து ஊற்றி காலையிலே கலக்கி வச்சுருவேங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா புளிச்சிருச்சுன்னா தோசை வந்து சூப்பராக இருக்குங்க. பச்சை வாடையே அடிக்காதுங்க. நீங்கள் இந்த ராகி ஊற வைக்காட்டி கூட பரவாயில்ல, நீங்கள் ராகி மாவை எடுத்து புளிச்ச மாவோட கலக்கி எடுத்துட்டிங்கன்னா கூட நல்லா இருக்குங்க. ஆனால் கொஞ்ச நேரம் புளிக்க வச்சா மட்டும்தாங்க அந்த தோசை வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் அந்த பச்சை வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும். காலையில் பொரியல் பார்த்துட்டிங்கன்னா சுக்கிட்டி கீரை செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த இரும்பு கடையில் செய்கிறனாலையும் என்னென்னு தெரில, பச்சை பயிறு குழம்பு வந்து இன்றைக்கி வச்சுருந்தேன். காலையிடத்துக்கு ராகி தோசையும் சுக்கிட்டி கீரை பொரியல் தாங்க. இதுக்குன்னு தனியான சட்னியெல்லாம் அரைக்கல. அரைச்சா பொரியல் வீணாக போயிடும். அதனால் இப்போ மோஸ்ட்லி வந்து சட்னியெல்லாம் வச்சுக்கிறது இல்லைங்க. கடல பொரியல் தான், கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு இருத்தண்ணி ரசமும் மதியானத்துக்கு முருங்கைக்காய் பொரியலும் செஞ்சுட்டேங்க. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.